வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி புடலங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான புடலங்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இதை நல்லா தோல் சீச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஸ்கொயராக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். புடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கடாய் சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். நான் சுடுதண்ணி நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா பருப்பு குழஞ்சு போயிடும். நம்மளுக்கு பருப்பு குழையாமல் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பொரியலுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பருப்பு வெந்திருக்கணும். வாயில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம புடலங்காவை சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு குழையாமல் வேக வைங்க. அப்போ தான் இந்த புடலங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை சிம்மில் மட்டும் வைக்கக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கலர் மாறிடுச்சு பாருங்கள். புடலங்காவோட கலரு பருப்பும் குழையாமல் தான் இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு காரம் நல்லா செக் பண்ணிட்டேன். பருப்பு குழையலை பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் இருக்கும். நீங்கள் தேங்காய் கம்மியாக வேணால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். புடலங்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சோன்னா நல்லா வெந்துடும். கொத்தமல்லி அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இது சேர்த்துருக்குறேன். இது சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு, வத்தக்குழம்பு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.